இன்றைக்கி விஜய் என்ன உட்காந்துருக்காரு. நான் கேள்விப்பட்ட நியூஸ் வரைக்கும் என்ன தெரியுமா கேள்விப்பட்டேன். விஜய் என்ன சொன்னாராம், எப்பா குழந்தையில அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க, கூட்டி கொடுக்குறோம்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நாம் ஒரு திருப்பு சொன்னார். நம்ம அதை மறுபடி போட்டு 50-60 திருப்பு சொல்லக்கூடாது. அதனால் இதோடு நீங்கள் நிறுத்திக்கிங்க. அவர் தனிப்பட்ட முறையில் பேசுங்க, ஆனால் பெண் பிள்ளைகளை குறித்து அவர் பேசின வார்த்தையை நீங்கள் பேச வேணாம், நிறுத்திக்கிங்க அப்படின்ட்டு. ஆனால் அதில் விஜய் என்ன தெளிவாக இருக்கார். எக்காரணத்தை கொண்டும் தவறானவர்களுடைய நபர்களுடைய பேரை நான் உச்சரிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். நான் என் வாயால் உன் பேரை சொல்லி நீ டெவலப் ஆகுறது அப்படிங்கிறது டெவலப் ஆகி நீ நல்லது செஞ்சின்னா பரவாயில்ல. நீங்கள் இன்றைக்கி என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க. நான் இப்போ பொறியியல் காலேஜ் கொண்டாந்தேன், நான் கலைஞர்கிட்ட பேசினேன், மாநாள மயிலாளரை பேசினேன், நான் நமிதா அவங்க ஆடினதெல்லாம் பேசினேன். இதெல்லாம் பொதுமக்களுக்கு தேவை கிடையாது. பொதுமக்களுடைய தேவை என்ன, ஒரு எம்எல்ஏ அணியன்னா உங்களுடைய தொகுதி மேம்பாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, அந்த மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்ய வேண்டியதான். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எம்எல்ஏ கிடையாதுல்ல, பண்ருட்டி தொகுதி மட்டும்தானே, அதை மட்டும் பார்க்கலாம்.